நடந்தது இல்ல அவரு சொல்ற மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்க நம்புறீங்களா? அதை நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. இல்லங்க அது சொல்றது அது நடந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க சொல்லுங்க. பிரஸ் எல்லாரையும் பார்த்து இல்ல நாங்க ஒரு ஆள் சொல்றத மட்டும் தான் வந்து வெளிப்படுத்த முடியும். எங்களோட கருத்தை நாங்க வந்து சொல்ல முடியாது. அதனால நீங்க அவர் சொன்ன கருத்துக்கு உங்கள்ட்ட பதில் கேட்கிறோம். சொல்றதுக்கு துணியணும். ஆனா தெலுங்கு பட நடிகர் அல்லு அர்ஜுன் மீது அரசு எடுத்த நடவடிக்கை வந்து சரின்னு பாக்குறீங்களா? தப்பு. ஏன்னா காரணம் என்னன்னா அவர் ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்து அவர் நடிக்க வைக்கிறாரு, டைரக்டர் கதை சொல்லி அவர் நடிக்க வைக்கிறாரு. அவ்வளோதான் அவங்க வேலை. அவங்க கூலிக்காரங்க மாதிரி வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க படத்தை பார்க்க வர்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பொறுப்பா, டைரக்டர் பொறுப்பா, கதாசிரியர் பொறுப்பா, யார் பொறுப்பு சொல்லுங்க? அது நடிகர் மேலே ஏதாவது பழி போடணுங்கிறதுக்காக நடந்த மாதிரி எனக்கு தோன்றது. ஏன்னா அவரெல்லாம் நல்ல இல்ல காவல்துறை பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா அவர் வெளியில போக சொல்லியும் அவர் போக மறுத்துட்டாரு, படம் முடிஞ்சுதான் போவேன்னு சொன்னாரு அப்படின்னு காவல்துறை விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது ஏற்புடையதா இருந்ததா? எனக்கு புரியல. சொல்லுங்க. இல்ல அவரு வெளியில போக சொல்லியும் வெளியில போகாம இருந்தாரு. தியேட்டர்ல வெளியே போக தியேட்டர்ல இருந்து போய் அதே மாதிரி கூட்டம் ஜாஸ்தியா இருந்தாலும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறதா சார். சார் கேட்குறேன், அவங்க சகோதரர் இளையராஜா அவர்கள் வந்து ஆண்டாள் கோயில் பிரச்சனை சர்ச்சையானுச்சு. அதுல வந்து காணொலி மூலம் பார்த்த இருக்கும். நீங்க கொடுத்த இளையராஜா கொடுத்த விளக்கத்துக்கு நிறைய வித்தியாசம். இன்னும் தாழ்த்தப்பட்ட இது வந்து கோயிலில் நடக்குதா? அண்ணனை வந்து எவ்வளவு மரியாதை நடத்துறோமோ அவ்வளவு தூரம் நடத்தாங்க. 3 ஜீயரும் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டு போனாங்க. மண்டபத்துல இருந்து தரிசனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து அவரை பார்த்து கும்பிட்டதை யாரும் எடுக்கல. ஏன்னா அங்கே ப்ரெஸ் அலவுட் இல்லை. அதனால எடுத்த 2-3 ஃபோன் ஷாட்டில் மட்டும் அவர் வந்து திரும்புற மாதிரி ஷாட்டை போட்டு விட்டீங்க. உள்ள கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? உள்ள கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? உள்ள அவர் போய் கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? இல்ல சார், எங்களுக்கு 3 ஜீயரும் வரவேற்று அவரை கொண்டு போய் உள்ள போனாங்க. உள்ள போய் பார்த்த மண்டபத்துலேருந்து கும்பிட்டாங்க. அதெல்லாம் போடல. வேணும்னா ஒரு பிரச்சனையை தூண்டி விடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணா நியாயமா? நீங்க அப்படி நினைச்சுங்க சார். அண்ணன்ட்ட நான் பேசுறது சொல்றேன் உங்களுக்கு. அதெல்லாம் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உள்ள போய் திரும்புறதே தான் எல்லாமே திரும்புறது தான் போனாங்க. அப்ப நீங்க வளர்ந்து விடுறீங்க பிரச்சனையா? யார் காரணம்? பிரஸ் தான் காரணம். நீங்க ஏன் உள்ள அவர் கூப்பிடுற ஷாட் போடல? எடுக்க முடியலன்னா அப்ப கேட்டதை வச்சு இசைஞானிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். அவரு நல்லா இருக்காரு சார், சந்தோஷமா இருக்காரு சார். அது மயங்கரம் எண்ணம் இன்னும் மயங்கிட்டு இருக்கிறோம்ல அவருடைய பேச. மற்ற விருதுகளோ அங்கீகாரம் வாங்குற வீட்டுல நிறைய இருக்கு சார். நிறைய வைக்கிறதுக்கே இடம் இல்லாம இருக்கு சார். மற்றவங்க புதுசா வரவங்களுக்கு கொடுக்குறதுதான் அவரும் விரும்புறாரு, நாங்களும் சார். தமிழ்நாடு பாஜக வளர்ச்சி நம்ம தமிழகத்தில் எப்படி சார்? எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல பேர் இதுக்கு நியாயமான, ஏன்னா வந்து எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை அண்ணாமலை தவிர. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் தான் வந்து முன்னால் நிற்கிறாரு, அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்றாரு. அதனால அது ஃபாலோ ஆகிடுது. இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் போயிட்டு இருக்கு. அதுல என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை கவர்மெண்ட்டு கவனிக்குதான் இல்லை. ஏன்னா டிஎம்கே ஆளு அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க. முரசொலியில் போட்ட நியூஸ்லாம் படிச்சு பாருங்க. அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத முரசொலியிலே போட்டிருக்காங்க. அப்போ அவரை மறைக்கிறதுக்கும் தப்பிக்க வைக்கிறதுக்கும் ஒரு நிரப்ப நினச்சா அது எவ்வளோ நியாயமாக இருக்கும் இல்லைங்களா? நீங்களே யோசிக்கணும், ப்ரெஸ் நீங்களே யோசிக்கணும். அதான் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஏற்றி விடணும். தப்பு இங்கே மட்டும் நடக்கலை சார், எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நடந்துட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லையும் கற்பழிப்பு விவகாரங்களும் அத்துமீறல்களும் நடந்துட்டு தான் இருக்குது. செக்ஸ் தொல்லை பெண்களுக்கு இருக்குது. தனியாக நடக்க முடியலங்கிற பயம் இருக்குது. என்னைக்கு ஒரு பொண்ணு தனியாக தைரியமாக நடந்து போகிறாளோ அன்னைக்கு தான் சுதந்திரம் வந்ததுன்னு காந்தி சொல்லியிருக்காரு. நடக்குதா? தமிழ்நாட்டில் தான் நடக்குது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு தமிழ்நாட்டில் தான் நடக்குதுன்னு சொல்றாரு. என்ன சார் நிர்பயா எங்க சார் நடந்தது? தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்தது. நிர்பயா நடந்தது சொல்ற மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்க நம்புறீங்களா? அதை நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. இல்லங்க அது சொல்றாரு அது நடந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க சொல்லுங்க. பிரஸ் எல்லாரையும் பார்த்து இல்ல நாங்க ஒரு ஆள் சொல்றத மட்டும் தான் வந்து வெளிப்படுத்த முடியும். எங்களோட கருத்தை நாங்க வந்து சொல்ல முடியாது. அதனால நீங்க அவர் சொன்ன கருத்துக்கு உங்கள்ட்ட பதில் கேட்கிறோம். சொல்றதுக்கு துணியணும். நீங்க தான் எல்லாத்தையும் கூட தமிழ்நாட்டை கடந்து பாஜக அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. நல்லா நினைச்சு பாருங்க. எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பிரஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கெங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாராய கடை திறந்தா ஒரு வீட்டில் நல்லா வாழ வேண்டிய வீட்டில் சாராய கடை திறந்து அது துட்டை போய் கொட்டுற அளவுக்கு வச்சிருக்கீங்க. முதல்வர் சொன்ன வாக்குறது என்ன? நான் சாராய கடை திறக்க மாட்டேன், என்னுடைய முதல் கையெழுத்து அதில் தான் இருக்குன்னு சொன்னீங்க. எங்கே போச்சு? இப்போ நீங்களே வருத்தப்படுறீங்க சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லி சிஎம் பேசணும்னு நான் பார்த்தேன்.
அதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு கடையை திறந்துச்சுட்டு கவர்மெண்ட்டு கடை, தனிப்பட்ட ஆள் கடை கூட கிடையாது. கவர்மெண்ட்டு கடை, கவர்மெண்ட் தான் வசூல் பண்ணுது, அதிக விலையில் கொடுத்து வாங்குறாங்க துட்டு. ஏன்னா அவனுக்கு வேலை செஞ்ச கலப்புக்கு அது எதாவது போடணும்னு நினைக்கிறேன். பழகப்படுத்திட்டோம், அடிமையாக்கிட்டோம். இதெல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்னு ஆக்கிட்டோம். அதனால அது நடந்துதான் தீரும். அதுக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.